ஸ்காட்லாண்டுக்கு நான் வந்த புதுசில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இருக்க கிளாஸ்கோ சிட்டியில் மோஸ்ட்லி வீடுங்களோட கேட்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க இருக்கும். நம்ம இடுப்பு அளவு தான் இருக்கும். ஃபென்சிங்கும் சரி, வீட்டை சுற்றி இருக்க செவருங்களும் சரி, நம்ம இடுப்பு அளவு மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி அதிகமான ஹைட்டில் இருக்கவே இருக்காது. ஏன்னா இங்கே வீடு கட்டுறது கூட கவர்மெண்ட் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. என்னோட பழைய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு வீடுக்குமே இங்கே ஒரு பேர் இருக்குது. அதுக்கேற்ற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்க வீடு கட்டுறவங்கலாம் பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டிசைன்லலாம் எதுவுமே இங்கே பண்ண முடியாது. எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ரூல்ஸை வச்சு தான் இங்க ஃபாலோ பண்ண கூட யோசிச்சேங்க, இதெல்லாம் வைக்கிறதுக்கு சும்மாவே வைக்காமலே இருந்துடலாமே, இதுல என்ன சேஃப்டி இருக்கு அப்படின்னு. ஆனா இவங்க சேஃப்டிக்காக இதை பண்றது கிடையாதுங்க. அவங்க வீட்டுக்குள்ள வளர்க்குற நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ இல்ல அவங்க குழந்தைங்களோ அந்த ஃபென்சிங்கை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான் இந்த ஃபென்சிங், இந்த கேட் எல்லாமே இருக்கு. சேஃப்டிக்காக இல்லவே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.